ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் A50 எஃப்ஆர்பி லாக்கு இதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மோடு எனேபிள் ஆகாது. *# 0 * போட்டிங்கன்னா டெஸ்ட் மோடே வராது. அதனால் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் தான் சேஞ்ச் பண்ணணும். வேறு டவுன்கிரேட் ஃபைல் நீங்கள் இன்டர்நெட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி ஒரு சேம் பைனரியாக பார்த்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓடின் டூலில் நான் அந்த ப்ராசஸ் செய்ய போகிறேன், பாருங்கள். என்ன பைனரின்னு பார்த்துட்டு கோடிங்னா ஃப்ளாஷ் பண்ணிட்டு பாருங்கள். ஃபைல் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் கரெக்டாக சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எமர்ஜென்சி பஸ் சென்டராக இருந்தது, அதே மாதிரி லெட்ஸ் கோ சென்டராக இருந்தது, அந்த ஏரோ மார்க் சென்டராக இருந்தது. வெர்ஷன் மார்க் கரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் என்ன தான் ஃபைல் சேஞ்ச் பண்ணாலும் இப்போ வர மொபைலில் எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் எஃப்ஆர்பி போக வாய்ப்பு இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மறுபடியும் கூகுள் அக்கௌண்ட் கேட்டுன்னு பழைய மாதிரி கேட்குது. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷனில் ஏடிபி மோட டெஸ்ட் மோடு கண்டிப்பாக ஓகே ஆகுது. நல்லா *#0 போட்டு டெஸ்ட் மோடு ஓப்பன் பண்ணிட்டோம். அது ஓப்பன் பண்ணாவே ஏடிபி மோடு மேக்ஸிமம் செட் ஆகிடும். இப்போ SAMW டூலில் போட்டு செக் பண்ணுறேன். டெஸ்ட் மோடு இறக்கி கொடுத்ததால மறுபடியும் ஓகே கொடுக்குறாங்க. இன்னும் டெஸ்ட் மோட் கனெக்டில் தான் இருக்குது. இப்போது நம்முடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டெபுகிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக காட்டுது பாருங்க. ஏன்னா இது ஓல்டு வெர்ஷன் கண்டிப்பாக காட்டும். ஏன்னா 2023 வரைக்கும் கொடுத்துன்னு இருக்காங்க. அது சாம்சங் A13 கூட சப்போர்ட் ஆச்சு. அதில் செப்டம்பர் அப்டேட் மேலே தான் அதில் எதுவும் சப்போர்ட் ஆகலை. எஃப்ஆர்பி இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. அதில் எஃப்ஆர்பினா கூகுள் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. கண்டிப்பாக எல்லா சாம்சங் மொபைலுக்கும் ஓல்டு வெர்ஷன் கண்டிப்பாக எல்லா மாடலும் சப்போர்ட் ஆகுது. நான் நிறைய மாடல் போட்டு பழகியாச்சு. ஏன்னா இப்போ எல்லாமே சாம்சங் அந்த கூகுள் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணணும், அது ரிமூவ் பண்ணாவே சாஃப்ட்வேர் தான் போடணும்னு சொல்லிட்டு இப்போ ஆன்லைனில் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட குறைஞ்சது ஒரு 500லேருந்து ஒரு 600 800 வரைக்கும் கேட்குறாங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஃபைல்ஸ் என்ன ஃபைல்னு பார்த்துட்டு நீங்கள் இன்டர்நெட்லேயே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சாம்சங் A50 கம்ப்ளீட்டாக எஃப்ஆர்பி ரிமூவ் பண்ணியாச்சு. வேறு வெர்ஷன் ஃபைல் இருந்தது, அந்த ஃபைலையே சேஞ்ச் பண்ணி இப்போது எஃப்ஆர்பி கிளியர் பண்ணியிருக்கோம். எல்லாமே இது கம்ப்ளீட்டாக